என் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி அன்று விருதுபட்டி என்று அழைக்கப்பட்ட விருதுநகரில் குமாரசாமி ஐயாவுக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மூத்த மகனாக பிறந்தார். இவர் 6ஆம் வகுப்பிலேயே தந்தை இழந்து விட்டார். குடும்பத்தின் வறுமையின் காரணமாக 6ஆம் வகுப்பிலேயே பள்ளி படிப்பை முடித்து விட்டார். அதன் பிறகு படிப்படியாக 1954ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். பொற்கால ஆட்சிக்கு அப்போதுதான் பூபாலத்துடன் பொழுது புலர்ந்தது. அறியாமை இருட்டில் அழுந்து கிடந்த தமிழகத்தை உயர்த்துவதற்கு உடனடி தேவை கல்வி வெளிச்சமே என்று சிந்தித்த காமராஜர் கல்வி காற்று வீசி அறியாமை புழுக்கம் மகிழ்வதற்கு கதவு திறந்ததோடு மட்டுமல்லாமல் ஏழை எளிய மாணவர்களும் கல்வி கற்க வேண்டும் என்றால் அவர்களுடைய வயிற்றுக்கும் சோறிடல் வேண்டும் என்று சிந்தித்தார். அப்போது இவ்வளவு பணத்திற்கு எங்கே போவது என்று பலர் கேட்ட பொழுது வழி இருக்கிறது, மதிய உணவு திட்டத்திற்காக நான் தனி வரி போடவும் தயங்க மாட்டேன் என்றார். ஒரு முதலமைச்சராக இருந்த போதிலும் ஏழை எளிய மக்களுக்காக ஊர் ஊராக போய் பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று சொன்னவர் தான் பெருந்தவல்லர் காமராஜர் ஐயா அவர்கள். ஏழ்மையில் பிறந்து ஏழ்மையில் வளர்ந்து ஏழைகள் உயர இதயம் விரித்தவர். 4400 தொடக்க பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி 16 லட்சம் மாணவர்களின் பசியை போக்கினார். அது மட்டுமா, மின்சாரம் உற்பத்தியில் இவருடைய ஆட்சியில் தான் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளது. 60 வயது ஏழை எளிய முதியோருக்கும் இவருடைய ஆட்சியிலேயே பென்ஷன் திட்டம் வழங்கப்பட்டது. பல அணைகளை கட்டி தண்ணீரை தேக்கி மக்களின் கண்ணீரை போக்கினார். அது மட்டுமல்லாமல் தன்னலம் கருதாமல் தயங்கி நிற்காமல் தரமான கருத்துக்களால் தமிழகத்தை தலைநிமிர வைத்தவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள். வடநாட்டிலோ காலா காந்தி, தென்னாட்டிலோ கருப்பு காந்தி, பெரியாருக்கோ பச்சை தமிழன், பெரும்பாலான மக்களுக்கோ படிக்காத மேதை. ஒரு சுதந்திர போராளியாய் கிங் மேக்கராய் இருந்து சாவும் தருவாயில் வரும் 110 ரூபாயும் 2 ஜோடி செருப்பும் 4 கதிர்வேட்டி சட்டையும் 6 சமையல் பாத்திரத்தை போட்டிருந்தார். இப்படி வரலாற்றில் காண முடியாத தலைவர் தான் நம் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள். உண்மையில் சொல்ல போனால் சட்டம் கையில் இருந்தாலும் சட்டப்பை நிரம்பவில்லை. இந்த உலகத்தில் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லைங்க. அப்படி வரலாறு ஆனவங்க யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லைங்க. எத்தனையோ தலைவர் உண்டு, காமராஜர் ஐயாவுக்கு இணை உண்டா? தமிழகத்தில் இனி ஒரு காமராஜர் பிறக்க போவதில்லை. இந்த நேரத்தில் இந்த இடத்தில் உங்களிடம் ஒரு வேண்டுகோள், காமராஜர் ஐயாவை ஜாதியின் தலைவராக மாற்றாதீர்கள், சாதிக்கு தூண்டும் தலைவராக மாற்றுங்கள். தமிழகத்தில் எத்தனையோ முதலமைச்சர் வரலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம், எப்படி வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் காமராஜர் போட்ட திட்டத்தையே அவர்களால் மறுசீரமைக்க முடியுமே தவிர அவர்களால் ஒரு நாள் புதிய வகையான திட்டத்தை கொண்டு வர முடியாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.